குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். கன்னியாகுமரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் ரப்பர் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத். வணக்கம் ராஜேந்திர பிரசாத். தற்போது ரப்பர் தொழிலாளர்கள் என்ன கோரிக்கையை முன்வைக்கிறார்கள்? முழு விவரங்கள். வணக்கம். அதாவது குமரி மாவட்ட மக்கள் முக்கிய விவசாயமாக ரப்பர் விவசாயம் இருந்து வருகிறது. மாவட்டத்தின் மலையோர பகுதிகளான பேச்சுப்பாறை, பெருஞ்சாணி, கோதையாறு, பத்துகாணி, ஆறுகாணி உட்பட மேற்கு தொடர்ச்சி அடிவார பகுதிகளில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் இந்த பயிரிடப்பட்டு தினசரியாக 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலை செய்து வருகின்றனர். இதில் அரசு ரப்பர் கழகமும் அடங்குகிறது. இந்த தொழிலை மையமாக கொண்டு தினமும் ரப்பர் மரத்திலிருந்து பால் வெடிக்கும் தொழில் செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு இந்த மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். தற்போது குமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை பெய்து வரும் காரணத்தினால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இந்த ரப்பர் பால் வெட்டும் தொழிலால் பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக போதிய வருவாய் இல்லாமல் வாழ்வாதாரம் இழந்து இந்த மலையோர மக்கள் இந்த மிகுந்த வருத்தத்துக்கு உள்ளாகியுள்ளனர். தொடர்ச்சியாக மழை நீடிக்கும் காரணத்தினால் இவர்களுடைய வாழ்வாதாரமும் அன்றாட வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற காலங்களில் வருவாய் இழப்பு ஏற்படுவதால் அவர்களுக்கு உரிய இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது விடுத்துள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.